டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு மனிதர் தனித்து நின்று தன்னுடைய மக்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா கண்டிப்பா முடியும். தன்மேல் நம்பிக்கையும் தன்னுடைய மக்கள் மீது அதிகமான பற்றும் இருக்கும் பட்சத்துல ஒரு தேசத்தை ஒருங்கிணைத்து கட்டி எழுப்ப முடியும் அப்படின்ற ஒரு ரீதியிலே சுதந்திர போராட்டம் வீரராக திகழ்ந்து வெள்ளையர்களை வெளியேற்றிய ஒரு பெருமை நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். இவரை பத்தி பார்க்க இவ்வளவு புதுமைகள். ஒரு மனிதன் சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு கல்வியை கற்று அதன் மூலமாக வெளிவந்து தூர நோக்கு பார்வையினூடாக எதையும் தைரியத்தோடு சொல்லக்கூடிய பக்குவம், எங்கே அநீதி இருக்கிறதோ அங்கே தட்டி கேட்கும் ஒரு தைரியம், தன்னுடைய பார்வையில் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை, இது எல்லாம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பட்டேல் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. இதிலிருந்து இவருடைய வாழ்க்கை என்பது எப்படி அரசியல் பயணமாக பார்க்கப்பட்டது, இரும்பு மனிதர் அப்படின்னு ஏன் மக்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குல்ல. கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா ஒரு சிறப்பான விவசாயியாக இருக்கிறாங்க. அப்பாவோட சேர்ந்து அவருக்கு ஒத்தாசையாக நிறைய விடயங்களில் ஈடுபடுவாங்களாம். வயல்வெளிக்கு போகும் பொழுது அவர்களுடனே சென்று அவர்களுக்கு தேவையான விடயங்களில் உதவி செய்வது அவருடைய வளமையான விடயமா இருக்கும். அப்போ இவருடைய பொழுதுபோக்கு எப்படி அமைஞ்சிருந்தது தெரியுமா? வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்குமா, இது எல்லாத்தோட கவனிச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது ஒரு பொழுதுபோக்காக பார்க்கப்படுகிறது. இன்னொரு பொழுதுபோக்கு இருக்கு அவருக்கு தெரியுமா? அதாவது அவர் கூட பிறந்த அண்ணன்மார்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர். அப்ப அண்ணன்மாரோட சண்டை போடுவது அவருடைய இன்னொரு பொழுதுபோக்கு. அதனால அவருக்கு வீட்டில் ஒரு செல்ல பேர் வச்சிருந்தாங்க, சண்டை கோழி முரட்டுக்காளை அப்படின்னு இவர் அழைப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவருடைய சண்டை அப்போவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இரண்டும் பொழுதுபோக்காக இருக்கும் பொழுது ஆரம்ப கல்வியை 6 வயதுல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல எவ்வளவு பிடிவாதம் இருந்தாலுமே தான் கல்வி கற்க வேண்டும், பாடசாலைக்கு போகணும் அப்படின்னா எந்த ஒரு பிடிவாதமும் பிடிக்காம பாடசாலைக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். சிறப்பாக கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர் அப்படின்றத பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வியை அவர்கள் படித்து முடித்து வெளிவரும் வயது கிட்டத்தட்ட 22 வயதாக பார்க்கப்படுகிறது. வெளிவந்த காலத்திலே படித்து முடித்து வெளிவந்து 3 வருடங்களில் திருமணம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் படிப்பை முடிச்சுட்டு தான் ஒரு வழக்கறிஞராக வரணும் அப்படின்றது அவருடைய ஆசை கனவாக இருந்தது. அவருடைய அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா பட்டேல் அவர்களுடைய அண்ணன் ஒருவரும் வழக்கறிஞராக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணார்னா அண்ணன் கிட்டேயே போயிட்டு அந்த வழக்காடுதல் எப்படி, வழக்கறிஞர்கள் எப்படி வழக்குகளை எல்லாம் தயார்படுத்துகிறார்கள், இது எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அண்ணன் கிட்டே போய் சேர்றாங்களாம். சேர்ந்து என்னன்னா இதற்குரிய பயிற்சி வகுப்புகளுக்கு எதுவுமே அவங்க போகலை. வெறுமனை புத்தகங்களை வாங்கி வழக்குகள் எப்படி எடுக்கப்படுகிறது அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் கிட்ட இருந்தும் பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க. புத்தகங்களை நிறைய வைத்து படிப்பதே ஒரு முக்கியமான ஒரு நேரமாக மாற்றிக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே வழக்குகள் எப்படி வாதிடப்படுகின்றன, அங்கே எப்படி குற்றங்களை நிரூபித்து அவர்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது, எல்லாமே நேரடியாக பார்த்து கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு எப்படின்னா வழக்கறிஞர்களுக்கான தேர்வு நடைபெறும் இல்லையா, இந்த தேர்வில் சிறப்பான ஒரு தேர்ச்சியை பெற்று அவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க வழக்கறிஞராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த பிறகு அரசியல் தலைவர் மாத்திரமல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் அவர்கள் பதவியேற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மிகுந்த சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. தான் இருக்கும் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் வர ஆரம்பிக்குது, சின்ன சின்ன வழக்கு வருது, அதற்கு பிறகு நிறைய வழக்குகள் வர ஆரம்பிக்குது. அப்போ போர்சாந்து அப்படின்ற இடத்துக்கு போய் நிறைய புது புது வழக்குகளை கையாள ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்குகள் எல்லாம் அவருக்கு வெற்றியை கொடுக்கிறது. அவர் வாதிடும் அனைத்து வழக்குகளுக்கும் வெற்றி என்பதுதான் ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. அதனால நிறைய பேர் பட்டேல் அவர்களை தேடி வழக்குகளை கொடுப்பதற்கு மக்கள் வர்றாங்க. பொதுவாக வழக்கறிஞர்களுடைய ஒரு லட்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம்,
வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே பேரிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் பட்டேல் அவர்களுக்கும் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிறிது சிறிதாக பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேர்த்து இங்கிலாந்துக்கு தன்னுடைய அண்ணனை தான் முதல் அனுப்புகிறாங்க. அனுப்பின பிறகு பட்டேல் அவர்களும் அவரோடு போய் சேர்ந்து அங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3-4 வருடங்கள் கழித்து அவருடைய அந்த பேரிஸ்டர் படிப்பு முடிந்து இந்தியாவுக்கு பயணம் செய்கிறாங்க. வழக்கறிஞராக தன்னுடைய தொழிலிலே சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கும் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு அரசியல் ஆசையும் வர ஆரம்பிக்குது. அரசியல் ஆசை வரும் பொழுது என்னன்னா, தென்னாப்பிரிக்காவிலிருந்து தன்னுடைய முழுமையான விடயத்தை முடித்து கொண்டு இந்தியாவை நோக்கி பயணம் செய்கிறாங்க காந்தி அவர்கள். காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் குஜராத்துக்கு காந்தி வராங்க. காந்தியை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய திறமையை காந்தி அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ இவங்களுக்கு இடையிலே ஒரு நல்ல நட்பு ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் கெடா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை, அதாவது பெரிய அளவு வெள்ளம் ஏற்பட அளவுக்கு ஒரு மழை பெய்கிறது. அப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது யாருன்னா விவசாயிகள். அவங்களுடைய விவசாயிகளுக்கு அப்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டுருக்கு. அப்போ அவங்க வரி விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ விவசாயிகளுக்கெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் பட்டேல் அவர்கள்ட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ பட்டேல் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, காந்தி அவர்களுடைய பார்வையினூடாக, அவருடைய அறிவுறுத்தலினூடாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. வரி விலக்கு போராட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னெடுக்கிறாங்க. இதுவும் ஒரு சுதந்திர போராட்டமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த போராட்டத்தில் வெற்றியும் பெறுகிறார்கள். அதற்கு பிறகு வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது காங்கிரஸில் இணைந்து கொள்வதற்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ரவுட்டர் சட்டம் தொடங்கி ஒத்துழையாமை போராட்டம் வரை காந்தி அவர்களுடைய மேற்பார்வையில் நிறைய போராட்டங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. இந்த போராட்டங்களில் எல்லாம் தலைமை தாங்குவதற்கு வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள். சுதந்திர போராட்டத்திற்கும் முன்னோடியாக அவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அப்போ இந்த போராட்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் இடையிலே தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் பெரிய அளவு பார்க்கப்படுகின்றது. காந்தி அவர்களுடைய போராட்டம் சிந்தனைக்கு மிகுந்த அளவு வலு சேர்க்கும் ஒரு நபராகத்தான் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்தாங்க. அப்போ காந்தி அவர்கள் சில நேரங்களில் சிறையில் அடைக்கப்படுவார்கள். காரணம், பிரிட்டிஷ் ஆட்சி உச்சக்கட்டத்தில் இருந்த பொழுது காந்தி அவர்களை சிறையிலே அவர்கள் அடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அத்தனை போராட்டங்களுக்கும் தலைமை தாங்கினாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஆளுமை, அவருக்குள்ளே இருந்த அந்த தைரியமான முற்போக்கு பார்வை, இது எல்லாமே மிகுந்த ஒரு வரவேற்பை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் மிகவும் முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. குஜராத் தாலுக்காவில் என்ன பண்ணாங்களா, வரியை அதிகமாக அறவிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வரியை அதிகமாக அறவிடுவதனால் மக்கள் வரி சுமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வல்லபாய் பட்டேல் அவர்களிடம் முறையிடுறாங்க. இதை எப்படியாவது குறைத்து வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட்டேல் அவர்களுக்கு தெரியும், இது சாதாரண விடயம் கிடையாது, இலகுவாக முடிக்கக்கூடிய விடயமும் அல்ல. அப்போ காந்தி அவர்களுடைய வழியான அஹிம்சையை அவர்கள் கையாளுறாங்க. இந்த அஹிம்சை வழியினூடாக மக்களை ஒன்று திரட்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக அந்த போராட்டம் அமைகிறது. கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குஜராத் தாலுக்காவில் முடிவு பண்ணுறாங்க, வரியை விலக்கு செய்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் என்பது வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுக்கிறது அந்த காலகட்டத்தில். அதனால தான் அவரை சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய வாழ்க்கையில் படோலி போராட்டம் மிகவும் முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகின்றது. இந்தியா முழுவதும் அவருடைய பெயர் புகழ் பரவ ஆரம்பிக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ராஜாஜி அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தி சென்னையில் சுதந்திர ஒரு போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னதுனால அவரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு ஏற்படுகிறது.
சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சிறைவாசகம் செல்வதும் மீண்டும் விடுதலை செய்யப்படுவதும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதும் ஒரு வழமையான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கைகளில் பகவத்கீதை மற்றும் துளசி ராமாயணத்தை எப்பொழுதுமே வச்சிருப்பாங்களாம். சாதாரண ஒரு தொண்டராக காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டவர் 1931ஆம் ஆண்டு கராச்சி மாநாட்டில் காங்கிரஸ் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த மகாநாடு மிக முக்கியமான ஒரு மகாநாடு. காரணம், 3 நிறம் கொண்ட அந்த கொடி இந்தியாவினுடைய தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைவராலும். இப்போ பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம் என்பது இன்னும் வலுவாக ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ரொம்ப அதிகமான ஒரு கோபம், காங்கிரஸை இல்லாமாக்கி விடுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர்களும் பரவாயில்லை அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்றாங்கன்னா, காந்தி அவர்களையும் வல்லபாய் பட்டேல் அவர்களையும் கைது செய்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் சிறையில் அடைக்கிறாங்க. அதற்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அவர்கள் முழுமையாக சிறையிலே அடைக்கப்படுறாங்க. அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நட்பு என்பது இன்னும் விரிவாக பார்க்கப்படுகிறது. நிறைய விடயங்களை பேசுகிறாங்க. சுதந்திர இந்தியாவை எப்படி வழிவகுப்பது, இந்த சுதந்திர இந்தியா என்பது எப்படி ஏற்பட போகிறது என்ற நிறைய கருத்துக்களை 2 பேரும் பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸில் இணைந்திருக்கும் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்த இன்னொருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அவர்களுக்கு பிறகு நேருவுடன் ஒருமுறை காங்கிரஸ் மாநாட்டில் தலைவர்களுக்கான ஒரு தேர்வு ஏற்பட்டது. அப்போ அதில் நேரு அவர்கள் பங்களிப்பு செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிந்தவுடன் பட்டேல் அவர்கள் அந்த பங்களிப்பிலிருந்து விலகி கொண்டாங்க. 1937 பிரிட்டிஷ் இந்தியா முழுமைக்கும் தேர்தல் நடத்துவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸின் பிரச்சாரத்தை பட்டேல் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பான்மை மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றியை பெறுகிறது. தனிப்பெரும் ஒரு கட்சியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்களை எல்லாமே வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய கண்காணிப்புக்கு கீழ் கொண்டு வழிகாட்டலின் ஊடாக செலுத்த வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் தேர்தலின் போது 2வது முறையாக தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று விரும்பி போஸ் அவர்கள் போட்டி போடுறாங்க. அப்போது படாபி சீதாராமன் அவர்களை இந்த தலைவராக்கணும் அப்படின்னு காந்தி அவர்கள் முடிவு பண்ணுறாங்க. போஸ் அவர்கள் போட்டியிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டேல் அவர்கள். பட்டேல் அவர்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்காமல் போஸ் அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்று தலைவராக பதவியேற்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்திற்கு பிறகு நிறைய முரண்பாடுகள் ஏற்படுகின்றது. அப்போது இந்த முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக போஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தலைவர் பதவியிலிருந்து விலகி அந்த தலைவர் பதவிக்காக ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக்குறாங்க பட்டேல் அவர்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரஸிலிருந்து விலகுகிறார் போஸ். அதற்கு பிறகு 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இவர்களை மீண்டும் பிடித்து காந்தியையும் பட்டேல் அவர்களையும் பிடித்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்ச நாள் சிறையிலிருந்து வெளிவராங்க. ஆனால் இதனால தான் அவங்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. 2ஆம் உலக போர் நடந்துட்டு இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறது. அதாவது இந்தியாவிலே ஒரு பொதுவான ஒரு தேர்தல் முறையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது. அப்போது இந்த விடயத்தை கேள்விப்பட்டோன்னா பட்டேல் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிதி திரட்டி பெரும்பான்மையான மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு முயற்சி ஏற்படுகிறது. 1946ஆம் ஆண்டு பெரும்பாலான மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. இந்தியா இடைக்கால அரசை அமைக்க முடிவு செய்திருக்கும் பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கமும் அதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது. அப்போது காங்கிரஸின் தலைவராக இருக்கும் ஒருவர் தான் இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேரு அவர்கள் சுதந்திர இந்தியாவினுடைய 1வது பிரதமராக பதவியேற்கிறாங்க. அப்போ அவருடைய அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் ஒரு அங்கம் கொடுக்கப்படுகின்றது. உள்துறை அமைச்சராக அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. பொறுப்பேற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமர் அப்படின்ற ஒரு பங்களிப்பும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. காரணம், மிகுந்த ஒரு அறிவுத்திறன் கூடியவர், தைரியமாக எதையும் பேசக்கூடியவர், ஆளுமை மிக்கவர் அப்படின்றதுனால துணை பிரதமராக அவர் பதவி வகிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
உள்துறை அமைச்சராக இவர் இருக்கும் காலகட்டத்தில் தான் காந்தி அவர்கள் சுடப்படுகிறார்கள். அப்போது இவருக்கு ஒரு மிகுந்த ஒரு மன உளைச்சல், காந்தி அவர்களை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டதே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனதில் இருந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கூட மிகுந்த ஒரு மன உளைச்சலுடன் தான் அவர் பங்கு பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசிஎஸ்க்கு பதிலாக ஐஏஎஸ்ஐ உருவாக்கியவர் என்ற பெருமையும், தன்னாட்சி கொண்ட ஆணையத்தின் வடிவில் போட்டித் தேர்வு நடத்தி ஐஏஎஸ்ஐ உருவாக்கக்கூடிய ஒரு வழிவகுத்தவர் என்ற ஒரு பெருமை, ஐபிஎஸ்ஐ அமைப்பையும் உருவாக்கிய பெருமை வல்லபாய் பட்டேல் அவர்களையே போய் சேரும். துணை பிரதமராக இருந்து பல விடயங்களை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியவர். அதாவது இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன. இந்த சமஸ்தானங்கள் எல்லாம் பிரிந்திருந்தால் சுதந்திர இந்தியாவிற்கு நிறைய பிரச்சனை என்பதை அறிவார். அப்போது சமஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருப்பதனால் இந்த சமஸ்தானத்தை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் ஒரு ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதனால தான் இவர் இந்தியாவினுடைய சிற்பி அப்படின்னு கூட அழைப்பாங்க. சமஸ்தான மன்னர்களை எல்லாம் தன்னுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் இணைத்து கொள்ளணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாதி அளவான சமஸ்தானங்கள் இதற்கு சம்மதம் என்று தெரிவிக்கின்றது, இந்தியாவுடன் இணைந்து செயல்பட சம்மதம் என்று தெரிவிக்கிறது. ஆனால் காஷ்மீர், ஹைதராபாத், சுனாகத் அப்படின்ற 3 சமஸ்தானங்கள் மட்டும் இது மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கும் சமஸ்தானம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு இராணுவம் இருந்தது. அப்போ அந்த இராணுவத்தின் மூலமாக இந்தியாவுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கள் வேறு சமஸ்தானம் அப்படின்ற ஒரு முறையில். ஆனால் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அதற்கு எந்த ஒரு பயமும் கொள்ளாமல் துணிச்சலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய இராணுவத்தை வைத்து ஒரு சிறிய அளவான ஒரு போராட்டம் அங்கே நடத்தப்படுகின்றது. அந்த போராட்டத்தில் வெற்றி கொள்கிறாங்க பட்டேல் அவர்கள். அந்த சமயத்தில் சுனாகத் சமஸ்தானம் பார்த்திங்கன்னா அவர்கள் பிரிந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும் சோமநாதர் ஆலயத்திற்கு போகிறாங்க. ஏன்னா உள்துறை அமைச்சராக பதவியேற்று அந்த ஆலயத்திற்கு போகிறாங்க. அப்போ அந்த ஆலயம் என்பது சிதைக்கப்பட்டிருக்கிறது. கஜனி முகமது காலத்திலே அந்த ஆலயம் சிதைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து ரொம்ப கவலை உற்ற வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்த ஆலயத்தை முழுமையாக தான் கட்டித்தருகிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அங்கே கொடுக்குறாங்க. அப்போ இந்த சமஸ்தானத்தை ஒரு கீழ் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர முடியும் என்ற ஒரு முயற்சியும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அதுவும் மிகுந்த சிரமமான மத்தியில் தான் அதை அவர்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. காரணம், பல தலைவர்களுக்கு அவர் கூறிய கருத்திலே அவர்கள் உடன்பாடு இருக்கவில்லை. அதனால நிறைய முரண்பாடுகள் கருத்துக்களுடன் தான் இவர் கூறிய அந்த சமஸ்தானத்தினுடைய ஒன்றிணைப்பு கூட நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 565 சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் ஆட்சியை அமைத்து இன்றைய ஒன்றிணைந்து இருக்கும் இந்தியாவை ரொம்ப அழகாக கட்டி எழுப்பிய பெருமை வல்லபாய் பட்டேல் அவர்களையே சாரும். காஷ்மீர் சமஸ்தானம் அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட சம்மதிக்கவில்லை. அப்போது பாகிஸ்தான் காஷ்மீர் மீது ஒரு போர் தொடுக்கிறது. இந்த போரில் சமஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு அந்த போரின் மூலமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த பாதிப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா சமஸ்தானத்தில் இருக்கும் மன்னரை முடிவு பண்ணி இந்தியாவுடன் இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முழுமையான ஒரு இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை போய் சேருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் துணிச்சல் மிக்கவர். எந்த ஒரு எதிர்ப்பும் இருந்தால் அதை தைரியமாக எதிர்நோக்கக்கூடியவர். பல முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் தான் சொல்லிய கருத்து என்பது சரியாக இருந்தால் அதற்காக போராடக்கூடியவர். இதனால தான் இந்த சமஸ்தானங்களை ஒன்றிணைப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. காரணம், மன்னர்களுடைய ஆட்சியில் இருந்தது. அவர்களை எல்லாம் கட்டி எழுப்பி ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விடயமாக பார்க்கப்படாது. ஆனால் இவர் இந்த சிரமமான விடயத்தை கூட ரொம்ப அழகாக கையாண்டு ஒரு சிறப்பான அம்சத்தை செய்து கொடுத்தார். அதனால் இவர் இரும்பு மனிதர் அப்படின்னு கூட எல்லாரும் அழைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது இருக்கும் இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. இவருக்கான ஒரு இரும்பு சிலையை செய்ய வேண்டும் என்று. அதனால் 600 அடி உயரத்தில் கிட்டத்தட்ட 3000 கோடி செலவில் பார்த்திங்கன்னா சிலை திறக்கப்பட்ட ஒரு சிறப்பு இவருக்கு இருக்கிறது. மிகுந்த ஒரு வலிமையான ஒரு மனிதர். இந்த மனிதருக்கு ஒரு இரும்பு சிலை வைப்பது என்பது ஒரு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. அது மிகுந்த ஒரு பாராட்டையும் பெற்றதையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவருடைய மனைவி மீது மிகுந்த அன்பு அக்கறையும் உள்ளவர். வழக்கறிஞராக இருந்த காலகட்டத்தில் இவர் வழக்கை கையாண்டு கொண்டிருக்கும் பொழுது இவருடைய மனைவி இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இவருக்கு வருது. அது ஒரு சின்ன துண்டில் தான் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வழக்கை முடித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அந்த
அந்த செய்தியையும் யாருக்கும் சொல்லாமல் அந்த வழக்கை முடித்து வெற்றியையும் பெற்றுக் கொடுக்குறாங்க தன்னுடைய கட்சிக்காரருக்கு. அதற்கு பிறகுதான் தன்னுடைய மனைவி மறைந்த செய்தி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளை அவரே முன்னின்று வளர்த்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் துணிச்சலான, அனைவரையும் நேரடியாக சந்தித்து பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நல்ல மனிதராகத்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எல்லாராலும் பார்க்கப்பட்டார்கள். 1950ஆம் ஆண்டு வல்லபாய் பட்டேல் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி இந்தியா முழுவதும் மக்களுக்கு போய் சேரும் பொழுது ஒரு மிகுந்த மனவேதனையில் மக்கள் எல்லாம் எதிர்நோக்குறாங்க. சிறப்பான ஆற்றல் மிக்க ஒரு தனி நபராக பார்க்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய வாழ்க்கையினூடாக பயணித்தோம் என்ற திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.